விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வன்னிப்பேர் கிராமத்தில் பொன்னியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் தலைமுறைகளாக திருவிழா நடத்தி வழிபாடும் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பொன்னியம்மன் கோவிலானது தற்போது சீரமைந்துள்ளதால் அதை சீரமைக்க வேண்டும் என தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்கள் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அதற்கு மாற்று சாதியினை சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் இது சம்பந்தமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் சார் ஆட்சியர், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோருக்கு மனு அளித்துள்ளனர். இது சம்பந்தமாக இரு தரப்பினரையும் அமைத்து 3 முறைக்கு மேல் இந்த அமைதி கூட்டம் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் இந்த அமைதி கூட்டத்தில் கோவிலை சீரமைக்க வேண்டாம், இரு தரப்பினரும் எப்படி வழிபாடு நடத்துகிறார்களோ அதையே பின்பற்றலாம் என சார் ஆட்சியர் உட்பட மாவட்ட ஆட்சியர் அனைவரும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது ஆடி மாதம் என்பதால் அந்த கோயிலில் திருவிழா நடத்துவதற்காக தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த மக்கள் சாராட்சியர், வட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்து திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த நிலையில் இதற்கு மாட்டு சாதியினர் திருவிழாவை எப்போதும் நடத்துவதை போன்று நடத்திக் கொள்ளலாம், ரேடியோ செட் கட்டுவது அது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த மக்கள் பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் பிரம்மதேசம் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் இன்று தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு திண்டிவனம் மரக்காணம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதிலும் பிரம்மதேசம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் திண்டிவனம் உட்கோட்ட டிஎஸ்பி பிரகாஷ் மற்றும் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து வைத்து தற்போது சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அசன்